தொடர்பாக தன் உயிரையை மாய்த்துக் கொண்ட தோழன். உயிர் வழி வாங்கிய புளிய மரத்தின் அடியில் அமர்ந்து மின்சாரம் பாய்ச்சி உயிரை மாய்த்த சோகம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்த பாறை மேட்டு தெருவை சேர்ந்தவர் ஜெயக்குமார். சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரான இவருக்கு நிஜானந்த், நிவேதன் என 2 மகன்கள் உண்டு. சம்பவத்தன்று தேவாரத்தில் இருந்து உத்தமபாளையத்திற்கு நண்பரும் உறவினருமான ஆனந்தராஜுடன் 2 இருசக்கர வாகனத்தில் நிஜானந்த் மற்றும் நிவேதன் சென்றுள்ளனர். நள்ளிரவு 12 மணி அளவில் மூவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் கருகோடு எனும் கிராமத்தில் அதிவேகமாக வந்தபோது நிஜானந்த் ஓட்டி வந்த வாகனம் சாலையோர புளியமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. பைக்கிலிருந்து கீழே விழுந்த நிஜானந்தின் அலறல் சத்தம் கேட்ட ஆனந்தராஜும் நிவேதனும் திரும்பி வந்தனர். இருட்டுக்குள் ரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நிஜானந்தை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். நிஜானந்தை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்ததால் நண்பனை காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் தனியாக அழுதுபடி அமர்ந்துள்ளார் ஆனந்தராஜ். நிஜானந்தனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த உறவினர்கள் தனியாக அழுது கொண்டிருந்த ஆனந்தராஜ் மருத்துவமனையில் இல்லாததைக் கண்டு அவரை தேடத் தொடங்கினர். ஆனந்தராஜின் இருசக்கர வாகனமும் அங்கில்லாததால் பல்வேறு இடங்களில் அவரது உறவினர்கள் தேடுகின்றனர். இறுதியில் நிஜானந்த் உயிரிழந்த அதே புளிய மரத்தின் அடியில் ஆனந்தராஜ் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆனந்தராஜின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் நிஜானந்த் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்ததற்கு பின்பு மருத்துவமனையில் ஓரமாய் அமைதியாக இருந்த ஆனந்தராஜ் அதிகாலை 2 மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு நிஜானந்த் உயிரிழந்த அதே இடத்திற்கு சென்றுள்ளார். தனது நண்பன் உயிரிழந்த இடத்தில் சிதறி கிடந்த நிஜானந்தின் செருப்புகளுக்கு அருகில் தனது செருப்புகளையும் கழற்றி வைத்துள்ளார் ஆனந்தராஜ். உடனிருந்தும் நண்பனை காப்பாற்ற முடியவில்லையே என விரக்தியில் இருந்த ஆனந்தராஜ் புளிய மரத்தின் அருகிலிருந்த மின்கம்பத்தின் மீது ஏறி உயர் மின்னழுத்த கம்பியை பிடித்து மின்சாரத்தை பாய்ச்சி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்ததாக போலீசார் விசாரணையில் தெரிவித்தனர். மின்வாரிய தற்காலிக ஊழியராக இருந்த ஆனந்தராஜ் நிஜானந்தின் உறவினராக இருந்தாலும் சிறு வயதில் இருந்தே இருவரும் நெருங்கிய நண்பராக இருந்துள்ளனர். தனது நண்பனை காப்பாற்ற முடியவில்லையே என்ற விரக்தியில் இளைஞர் தனது உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.